ஒரு இளவரசன் கல்யாணம் ஆன உடனே அவளோட ஃபியான்சிய ஒரு ஆழமான பள்ளத்துல தூக்கி போடுறான். கீழே விழுந்த எல்லா அவளை சுத்தி நிறைய ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸ் இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்ததுமே அவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை உள்ள போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறா. உடனே அவ ஹெல்ப் கேட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் இருக்க டிராகனை எழுப்பிடுது. அது நெருப்ப கக்க ஆரம்பிச்சதுமே அங்க இருக்க டனல் வழியா ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா இங்க பாதி எரிஞ்சது மாதிரி ஒரு பொண்ணோட பாடி இருக்கு. இதுக்கு முந்தின நாள் தான் அவளை அரண்மனையில அவ பாத்திருப்பா. அதுக்கப்புறமா அந்த டிராகன் அங்கேயே வந்துருது. ஒரு குறுகலான பாதை வழியா அவ தப்பிச்சு போயிடுறா. அப்போ ஒரு இடத்துல ஆல்ரெடி இங்க பொண்ணுங்கள்லாம் அவங்களோட பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல விக்டோரியான்னு ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருந்து தப்பிச்சது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருப்பா. எல்லாவும் வரிசையா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. கடைசியா ஒரு கிறிஸ்டல் டனல்ல வந்து நிக்கிறா. அந்த விக்டோரியா அது மேல ஏறதுக்கும் ஒரு கிரவுண்ட போட்டு போயிருப்பா. அதை வச்சு எல்லாவும் மேல போயிடுறா. ஆனா அங்க அதுக்கு மேல வழியே இருக்காது. ஒரு மலை உச்சியில வந்து மாட்டிருப்பா. அப்ப அந்த டிராகன் அங்க வந்துருது. உடனே பின்னாடி வர்றா. பார்த்தா விக்டோரியாவோட சிம்பிள் அங்கேயும் இருக்கு. பக்கத்திலேயே அவளோட பாடியும் இருக்கு. அப்பதான் அவளுக்கு அங்க இருந்து யாருமே தப்பிக்கலன்னு புரியுது.